இங்க நம்ம ஹீரோயின் பொண்ணுகிட்ட போன் பேசிட்டு வைக்க கூட இருக்கிறாக்கா நம்ம செய்யற தொழிலுக்கு எப்படிக்கா பொண்ணு டாக்டர் படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்க வட்டிக்கு கடன் வாங்கி தான் நீ படிக்க வைக்கிற பொண்ணை மட்டும் டாக்டர் ஆக்கிட்டா இந்த கூவத்திலே கூட கரைஞ்சிடுவேன்னு சொல்றாங்க. கடன் இப்ப 80,000 ஆச்சு, மூத்தி கிட்ட தான் வாங்கினேன், எப்படியாச்சும் அதை அடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பர்வைசர் கிட்ட 80,000 கடன் கேட்க அவர் திட்டி அனுப்பிடுறாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா கடன் கொடுத்த மூத்தி வீட்டுக்கு வந்து ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் அசிங்கப்படுத்தி பேசுறான். உனக்கு ஒரு நாள் டைம் தர, அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஒரு திருநங்க பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டர் ஆனதுனால ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டாரு. வந்தவன் சும்மா போகாம பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் பொண்ணுக்கு தலைவாரிட்டு இருக்கா. நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போறேமா, நீ ஏன் ஒண்டியா கஷ்டப்படுறியமா அப்படின்னு சொல்ல, நீ டாக்டர் ஆகதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்டி, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு காட்டுன்னு சொல்லி ஹக் பண்றாங்க. மூர்த்திக்கு பணம் கட்ட எல்லார்கிட்டயும் கடன் கேட்கறா நம்ம ஹீரோயின். ஆனா எங்கேயும் கிடைக்கல. அதனால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அங்க போலீஸ் மூர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உன் பொண்ணே திருநங்க தானே, என்ன கற்பா போயிடும் அப்படின்னு கேவலமா பேசி அனுப்புறாங்க. பணத்துக்காக எங்கேயாச்சும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லி அதை நம்பி போறான். இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கையை ஒருத்த கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு போறான். ஹீரோயின் அவங்களை காப்பாத்தி அடிப்பட்ட இடத்துல கட்டுப்பட்டு விட்டுறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு பைக்ல ஏத்தி அனுப்பி விட்டு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பீச் ஓரமா ஒரு துப்பாக்கி கிடக்க அதை எடுத்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இதை வித்து ஏதாச்சும் பணம் ரெடி பண்ணி தர சொல்றான். அவங்க ஃப்ரெண்டு ஆல்ரெடி மூர்த்தி கிட்ட தான் அடியால வேலை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கான். அதனால துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டா சொல்றான். அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் சேட்டு கிட்ட பேரம் பேசிட்டு வரான். நம்ம ஹீரோயின் இது தப்பு இல்ல அப்படின்னு கேட்க, தப்பு சரியில்லை, இப்ப பாக்க டைம் கிடையாது, சேட்டு 30,000 தருவான், இது என் சம்பள பணம், இதுல 10,000 ரூபாய் இருக்கு, 40,000 மூர்த்தி கிட்ட கொடுத்துட்டு மீதி அப்புறம் தரேன்னு சொல்லிடு, கார்த்தியும் எனக்கு பிள்ளை மாதிரி அப்படின்னு எமோஷனலா பேசுறான். இப்ப அடுத்த நாள் சேட்டு கிட்ட பணம் வாங்க போனா அங்க சேட்டு இல்லீகல் பிசினஸ் பண்றதா போலீஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. காசு கொடுக்குறேன்னு சொன்ன சேட்டோ இப்ப இல்லாம போனதுனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. அவங்க பொண்ணு கார்த்தியை மூர்த்தி ரேப் பண்ணிருக்கான். கார்த்தி நான் செத்துட்டேம்மா, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு அழுதுட்டு இருக்கா. நான் ஒரு பொண்ணா பிறந்தா இப்படி நடந்ததுக்கு 4 பேர் கேட்க வருவாங்க. ஆனா ஒரு திருநங்கையா பிறந்ததால நான் மேல ஈஸியா என்ன தப்பு பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு படிக்கவே பிடிக்கலமான்னு அழுதுட்டு இருக்க அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. ஆனா வழியால தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு அம்மாவை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப கோவத்துல துப்பாக்கி எடுத்துட்டு மூர்த்தியை பார்க்க போறாங்க. போகும்போது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் திரும்பி வரமாட்டேன், கார்த்தி மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போறாங்க. அங்க அந்த மூர்த்தி ரொம்ப நக்கலா, நீ வட்டிலாம் தருவானா, அசலை மட்டும் கொடுத்தா போதும், வட்டியை நான் வேற வழியில கழிச்சுக்கிறேன்னு அசிங்கமா பேச ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு தள்ளிடுறாங்க.